வாரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ என் கண்ணில் பட்டு தொலையுது. இதை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சின்ன வயசுல எங்க பாட்டி வீட்டுக்கு போவேன், அப்போ நான் வாட்டர் கன்னை வச்சு விளையாடுவேன். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இது வந்து எப்படி இதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி காதுல இருக்க வேக்ஸ் வந்து அழுக்கு கிடையாது, நம்ம காதுல இருக்க ப்ரொடெக்டிவ் சப்ஸ்டன்ஸ். இந்த மாதிரி வாட்டர் கன்னை வச்சு நீங்க பண்றதால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேக்ஸ் கிளீன் ஆகுதோ இல்லையோ உங்க காது டேமேஜ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ உங்க காது செவிடா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா டிசினஸ், வெர்டிகோ மாதிரியான பெரிய பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு காது வலி இருக்கு, இல்ல காதுல அழுக்கு அடைச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா டாக்டர் கிட்ட போங்க, அவங்க அதை கிளீன் பண்ணி விடுவாங்க. டாக்டர் பண்ற சிரிஞ்சிங்க நீங்களாவே செல்ஃபா இந்த மாதிரி கன்னை வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் உங்க காது செவிடா போச்சுன்னா திருப்பி அதை ரீகெயின் பண்ணிக்கவே முடியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க, வாங்கி என்கரேஜ் பண்ணாதீங்க.